வணக்கம் நண்பர்களே. தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடுற காலம் இது. பெரும்பாலும் நல்ல முக்கியமான செய்திகளுக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. எப்பயாவது ஒரு தடவை ரொம்ப அல்பமான ரொம்ப கேவலமான செய்திகளுக்காக பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற கார்டு வர்றதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்று மாலை அப்படி வந்த பிரேக்கிங் நியூஸ் கார்டு ஒரு கேவலமான செயலுக்காக வந்தது. அந்த செயலை அரங்கேற்றியவர்கள் தாவேகா அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய், அப்புறம் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள். இவங்க செஞ்ச ஒரு செயலால் ரொம்ப கேவலமாக போச்சுனா குமாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஏர்போர்ட்டில். அது என்னென்னா, நடிகர் விஜய்க்கு விமான பயணம் ஒன்றும் புதுசு இல்லை. அவர் ஒரு நடிகராக 1000 முறைக்கு மேலே அவர் விமான பயணம் செஞ்சிருப்பார். அதே போல் உள்நாட்டு பயணத்தின் போது என்னென்ன விதிகளை கடைப்பிடிக்கணும், வெளிநாட்டு பயணத்தின் போது என்னென்ன விதிகளை கடைப்பிடிக்கணும், எதை எடுத்துகிட்டு போகணும், எதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு அவர் டெல்லிக்கு பயணமான போது அந்த விமானம் 1 மணி நேரத்துக்கு மேலே தாமதம் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அண்ணா அவர் போனார் இல்லையா, அவர் எடுத்துகிட்டு போன பையில் கத்தி எல்லாம் வச்சுருக்கிறார். எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. அதை விட கேவலம் என்னன்னா, கூட போன வளர்ந்து கிட்டவன் ஒரு ஃபுல் பாட்டில் சரக்கு எடுத்துன்னு போய்க்கிறான், விஸ்கி பாட்டில். அது எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது அவங்க தடுத்து நிப்பாட்டி எதுக்கு இந்த எல்லாம் பண்ணீங்க என்னன்னு சோதனை போட்டு அது அனுப்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதில் ஒரு அடிப்படை அறிவுன்றது கொஞ்சமாவது இருந்தால் இவனுங்க ஒரு யோசித்து இந்த செயலை செஞ்சிருக்கணும். ஏன்னா போகிறது ஏதோ இந்த சரக்கே கிடைக்காத ஒரு பாலைவன தேசத்துக்கு ஒன்று அவங்க போயிடல. போகிறது டெல்லி தான். டெல்லியில் தடிக்க விழுந்தால் சரக்கு கடைகள் இருக்குது. அதே போல் தங்கிறது மிகப்பெரிய 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல் தான். அங்கெல்லாம் உலகின் அத்தனை விலை உயர்ந்த மதுக்களும் கிடைக்கிற பார்கள் இருக்கும். அப்படி தட்டினா சொடக்கு போட்டால் கொண்டாந்து வச்சிருவாங்க. அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க தான். இன்னொன்று பார்க்க போகிறது யாரை? இந்திய நாட்டின் மிக அதிகாரமிக்க ஒரு அமைச்சரை பார்க்க போகிறாங்க, அல்லது அந்த அதிகார வர்க்கத்தை தான் சந்திக்க போகிறாங்க. அப்போ சிபிஐ இல்லையான்னு கேட்குறீங்கல்ல, அது அப்புறம் தான். இன்னைக்கு சந்திக்கிறது யார? அப்படி போகும்போது அவரே ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அதெல்லாம் என்ன வேணாலும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு அதிகார மையம் அது. அப்போது அங்கே போகிறவன் இந்த லட்சணத்திலே போவான். இங்கேயே அம்பலம் ஆயிட்டான். சென்னை ஏர்போர்ட்லேயே அம்பலம் ஆயிட்டு அசிங்கமாயிட்டு செய்திகளில் பரபரப்பாக ஓடுது. சினிமாக்கார புத்தி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு படப்பிடிப்பு நடக்குது. படப்பிடிப்பு நடந்து முடிஞ்ச அடுத்த 5 நிமிடம் கூட தாமதிக்காமல் உடனே ஓப்பன் பண்ணுற பாட்டில் அப்படின்னு சொல்கிற கலைஞர்கள் இருக்கிற துறை தான் இந்த சினிமா துறை. நம்ம எல்லாரையும் சொல்லிடல, எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது. பெரும்பாலான நடிகர்கள் அதே போல் தொழில்நுட்ப கலைஞர்கள் பெரும்பாலோருக்கு அந்த மாதிரி ஒரு அந்த பழக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் அவர்கள் பணியாற்றுகிற அந்த துறையில் இருக்கிற நெருக்கடி அல்லது அவர்களுக்கான அந்த வேலைப்பொழு, இப்படி பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? அப்படி காரணங்கள் சொல்கிறாங்க. அடுத்த செகண்டு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிற அந்த துறை, அந்த புத்தி அரசியல்வாதி ஆன பிறகு இவரை விட்டு போகலை அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். அதே போல இந்த தலைமுறை இளைஞர்களை வழி நடத்துறதுக்கு என்ன மாதிரி ஒரு தலைவன் வந்திருக்கார் பாருங்க அப்படிங்கிற ஒரு கிண்டலையும் இந்த செயல் உருவாக்கியிருக்கு. இன்னொரு பேசுற அத்தனை பேருமே கேவலமா பேசுறாங்க, கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இப்படி கூட ஒரு தலைவரடா? நம்ம இத்தனை ஆண்டு நம்ம எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம். எவ்வளோ பேரை பற்றி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பற்றி எல்லாம் கூட இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் எந்த இடத்துலையும் வெளிப்படையாக இப்படி நடந்ததில்லை. அவரும் வெளிப்படையாக எங்கேயுமே பாட்டிலும் கைமா மாட்டினதே இல்லை. ஆனால் இது என்னடான்னா, இது தற்குறி அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் நீங்கள் அதை சொல்லிக்கலாம். ஒரு எதை பற்றியும் அக்கறை இல்லாத அல்லது பொறுப்பு இல்லாத ஒரு தற்குறிகள்னாலே பொறுப்பு இல்லாத ஒரு தன்மை தானே. ஸோ அப்படிப்பட்ட 2 இந்த நபர்கள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு எல்லோருமே அதை அப்படி ஒரு கிண்டலும் கேலியுமா அதை பேசிக்கிட்டு இருக்காங்க.
சரி, இது டெல்லிக்கு போயிட்டு இப்போ என்னதான் பண்ண போறாங்க? இதுக்காக தான் டெல்லிக்கு போறாங்களே. இங்கிருந்து தனி விமானம் எடுத்து சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போய் டெல்லியில உட்காந்து அதை குடிச்சிட்டு அங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வரப்போறாங்களா? என்னங்கடா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த செயல் வந்து இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு. சரி, இன்னும் வேற என்ன இன்றைய நாளின் விசேஷம் அப்படின்னா, இப்போ இவங்க போனாங்க இல்லையா, இன்றைய இரவு தான் அந்த சந்திப்பு நடக்க போகுது. என்ன சந்திப்பு? இந்த நாட்டின் உயர்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற, ஆனால் மதிப்போ மரியாதையோ இல்லாத, நமக்கு மதிப்போ மரியாதை கிடையாது அவங்க மேல. ஏன்னா அவர்கள் என்ன வேலை செய்யறாங்க? நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய பதவி அது. ஆனா அந்த பதவியில் உட்கார்ந்துட்டு அவங்க பண்றது என்ன? வெறும் அரசியல் புரோக்கர் வேலை தான் பண்றாங்க. ஸோ அந்த அரசியல் புரோக்கரை தான் இன்னைக்கு அவங்க பார்க்க போறாங்க. அந்த சந்திப்பு வந்து இன்னும் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த சந்திப்பை முடிந்து கொண்டு போகின அந்த பாட்டில் இருக்குல்ல, அதை கொண்டு போகல, இங்கே பிடிங்கி வச்சுட்டாங்க. அங்கே போய் அதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி அவங்க அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒப்பந்தம்? டீல் ஓவர், டீல் ஓகே, சேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன டீல் அது அப்படின்னா, ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க. அது நாளை காலையில் தெரிஞ்ச என்ன டீல்னு சொல்லிட்டு. ஆனா மொத்தமாக இந்த தாவேகா அப்படிங்கிற அந்த கட்சியை கொண்டு போயிட்டு அந்த அதிகார மையத்தின் காலடியில் வைக்கிறதுக்காக தான் இந்த அடிமை போயிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற புதிய அடிமை. ஏற்கனவே ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. மிக சக்தி வாய்ந்த கட்சி. உண்மையாவே நமக்கெல்லாம் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற பாரபட்சம் ஒன்றும் கிடையாது. இரண்டு திராவிட கட்சிகளுக்கு சமமான ஒரு மரியாதை நான் கொடுப்பேன். அதுவும் குறிப்பாக வந்து இந்த 2016க்கு முன்பு இருந்த அதிமுக மேலே இருந்த மரியாதை வேற. அந்த அதிமுக மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கே வேற. அது குறிப்பாக ஜெயலலிதா வந்து எனக்கு வாரிசுகளா, நான் யாருக்காக இந்த சொத்துக்களெல்லாம் சம்பாதிச்சேன், இந்த சொத்துக்களும் சரி நான் சேர்த்து வைத்த அனைத்துமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் சொல்லிட்டு 2016 தேர்தல் நின்னாங்க பாருங்க. அப்பவே வந்து அவங்களுக்கு வேற ஒரு வண்ணம் அவங்க மேல வந்துருச்சு. அந்த அந்த திமுக அந்த அதிமுகவும் சரி, கலைஞர் தலைவரான திமுகவும் சரி, நம்ம சமமான இடம்தான். அது தேர்தலில் அவங்களுடைய வாய்ப்புகள் எப்படியோ அவ்வளவுதானே தவிர, மற்றபடி அதிகாரத்தில் யார் இருந்தாலும், முதல்வராக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இரண்டு பேருக்குமே சமமான மரியாதையும் சமமான ஒரு அந்தஸ்தையை வந்து கொடுத்து பார்த்த பத்திரிகைக்காரர்கள்ல நானும் வந்தேன். ஆனா அதுக்கப்புறமா வந்த எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை எப்படி சதிச்சு சின்னாபின்னமாக்கி தன்னுடைய சொந்த லாபத்துக்காக ஒரு இதுவரைக்கும் இங்க நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட பாஜக காலில் கொண்டு போய் அந்த கட்சியை வந்து போட்டார். இப்போ வரைக்கும் எந்திரிக்கவே முடியல. இடையில கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு பார்க்க முயற்சி பண்ணாங்க. இந்த காலை வச்சு ஒரே அழுத்திட்டாங்க டெல்லி அதிகார மையம். இப்போ வரைக்கும் வந்து அவரால் அந்த கட்சியை மீட்க முடியல. அவரை எந்திரிச்சு வர முடியல. நீ யோசிச்சு பாருங்க, அதிமுக தான் கூட்டணி தலைமை, அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் அதிக வாக்கு வங்கி வச்சிருக்கு. அந்த கட்சி தயவு இல்லாம இந்த கட்சிகள், இந்த கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் மரியாதையே கிடையாது, ஓட்டும் கிடையாது. ஆனா யாரு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க? பாஜக தலைவர்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எத்தனை தொகுதியில போட்டியிருந்தா அதிமுகன்றது அவங்க தீர்மானிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இத்தனை காலமா கூட்டணி பேச்சுன்னா அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்கும். அங்க வந்துதான் கூட்டணிக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. கூட்டணி கையெழுத்தாவும் அந்த கையெழுத்தான ஒப்பந்தத்தை அவங்க பரிமாறிக்குவாங்க. இந்த காட்சிகள்லாம் அப்படியே மாறுது, தலைக்கீழ மாறுது. எல்லாமே டெல்லியில முடிவாகுது. இவரே டெல்லிக்கு போறாரு. அதே போல தாங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிருந்தோம், என்னென்ன தொகுதியில் போட்டியிருந்தோங்கிறத அவங்களே தீர்மானிக்கிறாங்க. வித்தவுட் கன்சல்டிங் எடப்பாடி அவங்களே தீர்மானிக்கிறாங்க. இப்படி ஏற்கனவே இப்படி ஒரு அடிமை கட்சியை அதிமுக மாற்றி அவங்க தங்கள் கட்டுக்குள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா இன்னொரு அடிமை கட்சியாக, இது அடிமை கட்சின்னு இல்லை, அவங்களே உருவாக்கின கட்சி. நீங்க இந்த தாவேக்கான்ற கட்சி உதயமான அந்த நாளிலேயே வந்து நம்ம சொல்லியிருப்போம், இந்த கட்சியினுடைய உண்மையான ஓனர்ஸ், உண்மையான அந்த உரிமையாளர்கள் வந்து டெல்லியில் இருக்கிற பாஜக தலைவர்கள் தான். அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இது. நீ போயிட்டு அவங்க கையை வச்சு அவங்க கண்ணையை குத்தணும். அதுதான் வந்து அவங்களுடைய அஜெண்டா. புதுசா அவங்க கையை வச்சு குத்த மாட்டாங்க, நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்திடுறது. அது போல இந்த மண்ணில் தோன்றிய இங்க உருவான ஒரு பிரபல, இந்த தமிழ்நாட்டு மக்கள் பணத்துல கொடுத்த, பணத்தில் வளர்ந்த, புகழடைந்த ஒரு நடிகனை வச்சு
இங்க இருக்கிற 2 திராவிட கட்சிகளின் கொள்கைகளையே என்னுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்ல வச்சு, அந்த திராவிட கட்சிகளை விட நான் தான் ஒரிஜினல் திராவிட கட்சி அப்படின்னு சொல்ல வச்சு, யோசிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட மோசடி இது. திராவிடம் அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சம் எக்ஸ்டென்ட் சேர்த்துக்கலாம். இந்த கட்சிகள் தான் இந்த திராவிட கொள்கைகளை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தது. அதுவே திமுக இப்போது வரைக்கும் அதுல பிடிப்போட உறுதியோட நிக்குது. அதிமுக பல விஷயங்கள்ல நீர்த்து போயிடுச்சு. ஆனா இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளையும் இந்த திராவிட கட்சியினுடைய அந்த தலைவர்களையும் சுவீகரித்து தனக்கான தலைவர்கள் அப்படின்னு சொல்ல வச்சு, அதே கட்சிகளுக்கு நான் தான் மாற்று, நான் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்ல வச்சு, இப்போ அவனை கொண்டு போய் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க, அவர்களுடைய கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க, தேர்தலில் போட்டியிடுறாங்க. இப்போ இதை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று, விஜய தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட்டணி உடைச்சி அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் உன் பக்கம் சேர்த்து தனி அணிய பெருசா வா. அப்படி வந்தா கண்டிப்பா திமுக வெற்றி பாதிக்கும். கூட்டணி பெரிய வலுவான கூட்டணி இல்லாமல் திமுக கண்டிப்பா தடுமாற அப்படிங்கிறது டெல்லி போட்ட கணக்கு. ஆனா இங்க அந்த கணக்கு சுத்தமா பலிக்கல. ஆட்சியில் பங்கு தர, அதிகாரத்தில் பங்கு தர, என்ன இன்னும் நீங்க கேட்குற என்ன வேணா தர, கூவத்தூர் ரேஞ்சு கூட நம்ம தர அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கூட இங்க விஜயுடைய கட்சியை நோக்கி ஒரே ஒரு ஒத்த ஓட்டு முத்தப்பா கூட அவங்க கட்சிக்கு போல. அதனுடைய விளைவு என்னன்னா, சரி உன்னால தனியா எதையும் சாதிக்க முடியல, யாரையும் எந்த கூட்டணியும் உடைக்க முடியல, சின்ன கட்சியை கூட உன் பக்கம் சேர்க்க முடியல, நீ இப்போ வரைக்கும் ஒத்த ஆளாக தான் நின்றுக்கிட்டு இருக்க, சரி பரவாயில்ல உன் கட்சியை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துரு, உன் பின்னாடிக்கிற அந்த கூட்டத்தையும் கொண்டு வந்து அடமானம் வச்சிரு. உன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை இந்த ஆஃபர், உன் பின்னாடி அங்கங்கே பைத்தியார கூட்டம் வருது இல்லை, இந்த பைத்தியார கூட்டத்தை ஓட்டை மாற்று, அதையாவது ஒழுங்கா சரியா பார்ப்போம், சரி டெல்லிக்கு அப்படின்னு சொல்லி சம்மான் அனுப்பி டெல்லிக்கு இப்போ வர வச்சிருக்காங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் விஜய்க்கு தரப்பட்ட ப்ராஜெக்ட் என்னன்னா பிரேக்கிங் டிஎம்கே அலையன்ஸ். அதுதான் விஜய்க்கு தரப்பட்ட ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் அவரால் வெற்றிகரமாக செய்ய முடியாதனுடைய விளைவு இப்போ அந்த ப்ராஜெக்டை அப்படியே மாற்றி நீ மெர்ஜிங் வித் பிஜேபி அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை மாற்றிருக்காங்க. இப்போ அவர் பாஜகவில் தனது கட்சியை இணைத்து புதிய கூட்டணி அறிவிப்பு வெளியிடக்கூடும். அது நாளைக்கு ஒரு அறிக்கையாக வரலாம், அல்லது அங்கேயே இந்த பான்பராக் வாயம் ஒருத்தர் இருக்கான்ல, அந்த பாஜகவிலேருந்தே போனவன், அந்த ஆளை வச்சு சொல்ல வைக்கலாம். இல்லை இந்த பேச்சிலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுற அந்த நபரை வைத்து சொல்ல வைக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் விஜய் சொல்ல மாட்டாப்புல. விஜய் வாயிலிருந்து அந்த எந்த செய்தியாளர் சந்திப்போ செய்தியாளரிடம் விஜயோ அந்த பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு வழியாக கட்சி ஆரம்பித்தா அதுலேயே மானம் போயிடுச்சு, தமிழ்நாட்டு மானம். என்னடா இப்படி ஒரு தற்குறி கூட்டம் இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு மூளையே இல்லாத தலைவர்கள் பைத்தியக்கார கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காடா அப்படின்ற விமர்சனம் வந்துருச்சு கட்சியில். அப்புறம் அந்த கட்சி தலைமை, கட்சியில் இருக்க நிர்வாகிகள்லாம் ஏர்போர்ட்டுக்கு சரக்கோட போகிறாங்க, எப்பேற்பட்ட அறிவாளிகள். அதுக்கு அடுத்து யாரை கொள்கை எதிரி, யார் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தனித்தே தான் நிற்பேன், தனித்து நான் சிஎம் ஆவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானோ அந்த டெல்லி மதவாத சக்திகளோடய போயிட்டு இப்போ கூட்டணி வைக்கிறாப்புல. நாளைக்கு அதையும் அறிவிக்க போறாரு. இதுதான் இப்போ இருக்கிற அரசியல் கள நிலவரம். விஜய் ஒரு வழியாக எங்கே ஆரம்பிச்சாரோ தன்னுடைய பயணத்தை, அரசியல் பயணத்தை யார் மூலமாக எங்கே ஆரம்பிச்சாரோ அங்கே கொண்டு போயிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த கட்சி ஒரு வேளை இப்போ நான் சொல்றதெல்லாம் அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் 99% இதுதான் அப்படின்னு எல்லாருமே இப்போ அவங்களுடைய பர்செப்ஷன் அப்படியே இருக்கு. இப்போ ஒரு வேளை இப்படி போய் சேர்த்துட்டா அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க அண்டப்புழு ஆகாச புழுக தான் புழுகிட்டு இருந்தாங்க இந்த தாவக்காரங்க. இப்ப போய் சேர்ந்ததுக்கு புது புது காரணங்களை சொல்லுவாங்க. திமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக தீய சக்தி, இருக்கிறதுலே மிக கொடிய சக்தி திமுக தான் அப்படிங்கிற அளவுக்கு அதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ பிஜேபி கூட போய் சேரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திமுகவை விட பிஜேபி பரவாயில்ல, திமுக தான் தீய சக்தி கம்பேரிங் வித் பிஜேபி அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்ப்பாங்க. அதுக்காகத்தான் விஜயை வளர்த்ததே. விஜய் ஒரு அரசியல் சக்தியை உருவாக்குனதே இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ் வந்துடணுங்கிறதுக்காகத்தான். இப்போ அடுத்து தேர்தல் வரைக்கும்
இந்த மாய்மாலங்கள் வந்து அவங்க ஈடுபடுவாங்க. அது என்ன முடிவு எடுக்கணும், இதை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது மக்களாகிய உங்களுக்கு தெரியாதில்லை. நான் இப்போதும் கூட தொலைக்காட்சியில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த 2 ப்ரோக்ராம் பார்த்தேன், 2 சேனல்களில். ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவர்களுடைய பார்வை, இந்த தாவேகா பிஜேபி கூட்டணி, இதை பற்றி அவருடைய பார்வை வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக இந்த கண்ணோட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி மோசடி கும்பல் கிட்ட ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கு.